ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரீசெண்ட் டைமில் ரிலீஸ் ஆன 2025 வந்த ஒரு வித்தியாசமான ஹாரர் மூவி தான். ஒரு ஹாரர் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான ஒரு மூவி. ஸோ மெயினாக அந்த டெவில்ஸ்க்கான கேட்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி தான். ஸோ மெயினாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஹாரர் ஃபேண்டசி மூவிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இந்த மூவியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக தாய்லாந்தில் ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, டெவில்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுங்களாம் பூமியில் வரப்போகுது பூமி அழிக்கிறதுக்காக. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோ தான் கேட் கீப்பர். ஸோ அதுக்கு வரணுன்னா ஒரு பெரிய கேட் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதை ஹீரோவால் மட்டும்தான் ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மாங்குக்கு தெரியும். ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஹீரோக்கிட்ட இதை பற்றி சொல்லி அவரை புரிய வச்சு அந்த டெவில்ஸை எப்படி ஸ்டாப் பண்ண போகிறாரு. ஸோ அதான் பார்த்திங்கன்னா இந்த மூவியோட ஸ்டோரி. ஸோ இந்த மூவியோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா விஎஃப்எஸ் ப்ளஸ் அந்த விஷுவல். ஸோ எல்லாமே பயங்கர குவாலிட்டியாக பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சேம் டைம் இந்த லைட்டிங்லாம் இருக்குல்ல, ஸோ மூவியில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டிங் ஒர்க் டாப் நாட்சாக இருக்கும். ஆமாம். ஸோ அவ்வளோ கிளாரிட்டியாக பயங்கர சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட் மூவி மாதிரி. ஸோ அதே டைம் ஒரு மான்ஸ்டர் வரும், நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய சைஸில் அந்த சிட்டியவே டிஸ்ட்ராய் பண்ணோம். அந்த மான்ஸ்டருக்கான சிஜி எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் எனக்கு பற்றி தெரியாது, ஆனால் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா அவரோட ஃபேமிலியை சேவ் பண்ண போகிறாரு, இன்னொரு பக்கம் அந்த வேர்ல்டை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். கிளைமேக்ஸில் ஹீரோ அவரோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவார். இந்த படத்தில் ஹெல்லுக்கான சில சீனை காட்டுவாங்க. ஸோ ஹெல்லுக்கான கேட் தான் அது. வித்தியாசமாக இருக்கும். அதுக்குள்ளே ஹீரோ போனதுமே அங்கே நிறைய ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த இடம் ஃபுல்லாகவே ஃபயராக இருக்கும் சுற்றி. ஸோ அதான் ஹெல் மாதிரி காட்டுவாங்க. ஸோ அந்த சீனுமே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒர்த்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹாரர் ப்ளஸ் ஃபேண்டசி ரிலேட்டடான மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே செம்ம ஒர்த்தியாக இருக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு. கிளைமேக்ஸில் இன்னொரு லொக்கேஷனில் சேம் இதே மாதிரி இன்னொரு கேட் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கேட்டை யார் ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி. ஸோ மேபி மூவியோட செகண்ட் பார்ட் கூட ரிலீஸ் ஆகலாம். ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக தாய்வான் மூவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மூவி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா அந்த கேட் கீப்பர். அந்த டெவில்ஸ் எல்லாமே பூமிக்குள்ளே வராமல் அவர் தான் அதை ஸ்டாப் பண்ணணும். நம்ம ஹீரோ செம கன்ஃபியூஷனில் இருப்பார், எதுக்காக அந்த மாங்கு இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மால் இருக்கும். அந்த மாலுக்குள்ளே அவரோட ஃபேமிலி கூட போய் டின்னர் சாப்பிட்டுட்ருப்பார். இப்போ ஹீரோ தனியாக இருக்கார், அவரோட ஃபேமிலி ரூமுக்கு போயிட்டாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒரு பர்சன் அந்த மாலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறான். பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். அவனுமே நம்ம ஹீரோவை தான் பார்க்குறான். திடீர்னு உள்ளே வந்ததும் அவன் கையில் ஒரு கன் இருக்குது. அந்த கன்னை எடுத்து அந்த மாலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாரையுமே திடீர்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான் கண்டினியூஸாக. அதை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக ஓடிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அவரோட ஃபேமிலி கிட்ட தேடி போயிட்டுருக்காரு. அப்போ ஒரு சீனில் கிட்டத்தட்ட அந்த வில்லன் கிட்ட ஹீரோ மாட்டிடுவான். சடனாக கையில் இருக்க கன்னை எடுத்து அந்த வில்லனை ஷூட் பண்ணிடுவான். அவனும் கீழே விழுந்துருவான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி திடீர்னு அந்த வில்லன் பார்த்திங்கன்னா இன்விசிபிள் ஆகிடுவான். ஸோ அது பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் ஹீரோவுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அவன் எப்படி மறைஞ்சு போனான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோ திருப்பி வெளியே ஓடிட்டுருக்காரு. அப்போ திடீர்னு அந்த கேட் ஓப்பன் ஆகுது, டெவில்ஸ்லாம் வர்றதுக்கான கேட். அந்த கேட்லேருந்து ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் வெளியே வருது. ஸோ அந்த மான்ஸ்டர் பார்த்திங்கன்னா அந்த சிட்டி ஃபுல்லாகவே பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. நம்ம ஹீரோவுமே ஃபாலோ பண்ணி துரத்தி போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஹீரோ
ஓடிக்கிட்டே இருக்காது அந்த மான்ஸ்டர் என்னன்னு தெரியாமல். இப்போ அந்த மான்ஸ்டர் கிட்டேருந்து ஓடிட்டு இருக்கும்போது சடனாக அந்த மாங்க் வராரு. மூவியோட ஸ்டார்டிங்கில் அந்த மாங்க் தான் ஹீரோ கிட்ட நீ தான் அந்த கேட் கீப்பர் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அவரு உன்னை ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை சொல்லுவார். பல வருஷமாக இது நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு ஃபேமிலியிலையுமே ஒரு கேட் கீப்பர் இருப்பாங்க. இப்போ இந்த டைமில் அந்த டெவில்ஸை ஸ்டாப் பண்ணக்கூடிய கேட் கீப்பர் நீ தான் அப்படின்னு ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிப்பார். இங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைமில் ஸ்டார்டிங்கில் ஹீரோ ஷூட் பண்ண அந்த வில்லன் நம்ம ஹீரோ மாதிரியே ஃபேஸ் எல்லாம் மாற்றிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவரோட ஃபேமிலிக்கிட்ட போயிடுவான். அவங்களும் ஸ்டார்டிங்கில் நம்புவாங்க இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் தான். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஃபாரின் மூவிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோலையுமே அதே மாதிரி சில வித்தியாசமான மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட ஃபேவரட் ரீசெண்ட் டைமில் நீங்கள் பார்த்த ஒரு ஃபேவரட் மூவி என்ன அப்படிங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம லிஸ்ட்லேயுமே நிறைய மூவிஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி ரீசெண்ட் டைமில் நான் பார்த்த படம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹோம் கம் அந்த மாதிரி ஒரு மூவி இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு டைவானில் ரிலீஸ் ஆன மூவின்னு நினைக்கிறேன். தாய்லாந்து, ஓகே. பிகாஸ் இந்த படத்தில் தாய்லாந்து ரிலேட்டடான நிறைய சீன்ஸ் வரும். அதனால தான் தாய்லாந்தில் ரிலீஸ் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு யூஎஸ்ஐ சேர்ந்த ஒரு கப்பல் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா தாய்லாந்துக்கு வெக்கேஷனுக்காக வராங்க. அப்படி அங்கே வரும்போது ஸ்டார்டிங்கில் அவங்க ப்ளஸ் அவங்களோட குழந்தை கூட 3 பேருமே வராங்க. இன்னொரு பக்கம் அவங்க தாய்லாந்துக்கு வந்ததுமே அடுத்த ஒரு சீன் வரும். அந்த சீனில் பார்த்திங்கன்னா ஒரு மாங்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஒரு லொக்கேஷன், அந்த மாதிரி ஒரு பிளேஸை காட்டுறாங்க. அங்கே ஒரு பர்சன் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரோட இமேஜினேஷனில் சில டெவில்ஸ்லாம் இந்த உலகத்தை பயங்கரமாக அட்டாக் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாமல் டெவில்ஸோட ஒரு கேட் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவரோட இமேஜினேஷனில் தெரிய வருது. ஸோ நம்ம ஹீரோவால் மட்டும்தான் அதை தடுக்க முடியும். அவர் தான் அதுக்கான கீ மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஹீரோவை பார்த்திங்கன்னா தாய்லாந்துலாம் இருக்கார். அந்த லொக்கேஷனுக்கு வந்ததும் அந்த மாங்கும் அவரை மீட் பண்ண வராரு. அவரோட குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல திடீர்னு காணாமல் போயிடுவா. ஸோ எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபேமிலி தேடிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து இந்த மாங்கோட கையில் ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை இருக்கும் ப்ளூ கலரில். அந்த குழந்தைய அந்த பட்டர்ஃப்ளையை பார்த்திங்கன்னா விளையாண்டுட்ருக்கும். அது கூட அவங்களும் அந்த குழந்தை பக்கத்தில் போய் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த மாங்குமே நம்ம ஹீரோ கிட்ட நீ தான் அந்த உலகத்தை காப்பாற்ற போகிறவன், நீ தான் அதுக்கான கீப்பர், கேட் கீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அவருக்கு செம கன்ஃபியூஷனாக இருக்கும், எதோட கீப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ கேட் கீப்பர் அப்படின்னா அந்த டெவில்ஸ் ஓப்பன் பண்ணுற டெவில்ஸ் எல்லாமே பூமிக்குள்ளே வர விடாமல் பார்த்துக்க வேண்டிய கேட் கீப்பர். ஸோ அதை நம்ம ஹீரோ தான் தடுக்கணும். ஸோ அதான் அவரோட வேலை. செம இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. நிறைய ஹாரர் சீன்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மூவி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் சப்டைட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே அப்படின்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு செம ஒர்த்தான ஒரு படமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். எப்போ ஏதாவது பேசணும்னு நினைக்கிறேன்.